ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 14th May 2025க்கான கவுன்சிலிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நாளைக்கு யார் யாருக்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்னா ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி, அதர் போர்டு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நாளைக்கு நடக்க போகுது. ஏன்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்ட்ரீமு, டே ஸ்ட்ரீமு. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சீட் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க கம்யூனிட்டி வைஸாக. நீங்கள் வந்து பிசி, எம்பிசி அந்த மாதிரி இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ சீட் வந்து அலாட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் 240 கட் ஆஃப் இருக்கணும். அந்த 240 கட் ஆஃபில் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 32 சீட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஓசியாக இருந்தால் 10 சீட்ஸு, பிசியாக இருந்தீங்கன்னா 8 சீட்டு. அது வந்து உங்களுடைய மார்க்கை பொறுத்து அவங்க வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாளைக்கு யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மேக்ஸ் எம்பிசி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிளான்ட் பயாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி. ஸோ இந்த கோர்ஸுக்கெலாம் தான் நாளைக்கு வந்து நடக்க போகுது கவுன்சிலிங்கு. ஸோ ஒவ்வொரு டிகிரிக்குமே டைமிங்கும் கொடுத்துருக்காங்க. 8:40 to 9 பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மேக்ஸ் எம்ஏஎன். ஸோ இதில் கொடுத்துருக்க கட் ஆஃபையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து 240. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மேக்ஸுக்கு 240, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ்க்குமே 240 தான். ஆனால் சீட் வந்து அவங்க எத்தனை அலாட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்ட்ரீமு. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்குமே 240 கொடுத்துருக்காங்க 400க்கு. பிஎஸ்சி பிளான்ட் பயாலஜி அண்ட் பயோடெக்னாலஜிக்குமே 240 கொடுத்துருக்காங்க கட் ஆஃபு. ஸோ இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் நீங்கள் இருந்தீங்க, நீங்கள் இந்த டிகிரிக்கெலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் போகலாம். உங்களுக்கு எஸ்எம்எஸ் இல்லைன்னா இமெயில் வந்திருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, அண்ணா நான் ஷிஃப்ட்டு 2க்கு தான் அப்ளை பண்ணேன், ஷிஃப்ட்டு 1க்கு போகலாமா அப்படின்லாம் கேட்குறீங்க. அப்படிலாம் நம்மளால் போக முடியாது. ஷிஃப்ட்டு 1க்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஷிஃப்ட்டு 1க்கு மட்டும் தான் போக முடியும். ஷிஃப்ட்டு 2க்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஷிஃப்ட்டு 2க்கு மட்டும் தான் போக முடியும். ஸோ இந்த பேஜுக்கான லிங்க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் தினக்கும் செக் பண்ணுங்கள். ஸோ அதை செக் பண்ணக்கப்புறமா தான் உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு என்றைக்கு வந்து கவுன்சிலிங் அப்படின்றது. ஸோ இது வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்ட்ரீமு. உங்களுக்கு எதனாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன். இதோடைய லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை ஒரு தடவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.